உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியாலுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. அந்த பெண் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. கண்டிப்பாக தற்கொலையை விட ஒரு நல்ல ஒரு தீர்வு இருந்திருக்கலாமே. தாலியில போட்ட பூசின மஞ்சளுடைய ஈரம் கூட காயல. இந்த 3 ஈவு இரக்கமில்லாத மிருகங்கள் சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்ணை, ஒரு அழகான இளம் பெண்ணை தங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா நடத்துவாங்கன்னு நினைச்சா நாள்ல இருந்து காசு டவுரி வரதட்சணை கேட்டு பிசிக்கலா அபியூஸ் பண்றாரு. ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமாங்க? சும்மா கை வச்சாலே டொமஸ்டிக் அபியூஸ், இதுல வரதட்சணை கேட்டு துன்புறுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? இப்படித்தான் இருக்கும், நீ தான் பொறுத்து போகணும். இதெல்லாம் இப்படித்தானே இருக்குது இவ காலமான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. குடும்ப கௌரவம் இப்ப பொண்ணு போச்சு, திரும்பி வருமா? கௌரவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணி கொடுங்க, கௌரவமா இருக்கும். எந்த காரணமா தான் இருக்கட்டுமே, டவுரி கேக்குறதுங்கிறது சட்டப்படி குற்றம். வெக்கம் இல்ல, ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளி குடும்பத்துல நீ இருக்காதமா, வந்துருமா நீ அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம் ஒரு அப்ப. அவங்க என்ன வேணா சொல்லட்டுங்க, தப்புன்னு இவங்க எப்படிங்க சொல்லலாம்? பெற்றோர் அந்த பொண்ணு சொல்லுது, அவன் என்ன மொடமா, அவனுக்கு எதுவும் கையால் ஆகாதா, அவனால சம்பாதிக்க துப்பு இல்லையா, கொண்டாட்டி கொண்டு வரதுலதான் அவங்க எல்லாம் வாழ்க்கை நடத்துற போறாங்களா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்போ ஒரு அதிர்ச்சியான அந்த செய்தி நம்ம கேள்விப்படுறோம். அவினாசியிலிருந்து அந்த ஒரு புதுமண பெண் அந்த டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு அந்த ஆடியோ நோட்டை அனுப்பிட்டு அவங்க எடுத்த முடிவு அப்படின்றது. இன்னைக்கு அந்த குடும்பம் கதறி துடிக்கிறாங்க அப்படின்றத காட்சியெல்லாம் பார்க்குறோம். உங்களுடைய பார்வையில் இது என்ன நடந்திருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? முதல்ல அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியாம இருக்கு. இதெல்லாம் நம்பவே முடியல. ரொம்ப ஏன் அந்த பெண் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தா அப்படின்னு மனசு கடந்து அடிச்சுக்குது. கண்டிப்பாக தற்கொலையை விட ஒரு நல்ல ஒரு தீர்வு இருந்திருக்கலாமே. வேற ஒரு வழியில அந்த பொண்ணு ஓடி போயிருந்திருக்கலாம். வாழ நினைத்தால் வாழலாமே அப்படின்னு எனக்கு அடிச்சுக்குது. பட் அந்த பெண் ஒரு நாள்ல எடுத்த முடிவு இல்லைங்கிறது இந்த வழக்க பார்க்கும் பொழுது தெரியுதுங்க. ரிதன்யாங்கிற ஒரு புது மணப்பெண், 27 வயசு தான் ஆகுது. ஏப்ரல் மாசம் தான் கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் 3 மாசம் முடியல. அந்த 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 தாலியில போட்ட பூசின மஞ்சளுடைய ஈரம் கூட காயல. முதல் நாள்ல இருந்து அந்த பேய்கள் கவின்னு ஆனா பார்த்தா பாத்தீங்களா ஜோடி, அவனும் நல்ல மன்மதம் மாதிரிதான் இருக்கான், அவளும் ரொம்ப ரதி மாதிரி இருக்கிறாங்க. 2 பேரும் ஜோடி பொருத்தம் அவ்வளவு அழகாலாம் இருக்கு. சித்ரா ஈஸ்வரமூர்த்தி என்ற பெற்றோர், கவின் என்ற அந்த கிராதகன், இந்த 3 ஈவு இரக்கமில்லாத மிருகங்கள் சேர்ந்துகிட்டு அந்த பெண்ணை, ஒரு அழகான இளம் பெண்ணை தங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியா நடத்துவாங்கன்னு நினைச்சா நாள்ல இருந்து காசு டவுரி 2025ல இப்படி டவுரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. கொடுக்க மாட்டேன் வரதட்சணைன்னு சொல்லி இன்னைக்கு பொண்ணுங்க எல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பொண்ணு கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு ஒரு கிளி மாதிரி பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா இப்படி ஒரு பாழுங்கணத்துல தள்ளுனாங்கன்னு எனக்கு புரியல. அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த கொலைக்கு காரணமான அந்த கணவனையும் அவருடைய பெற்றோரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களே. கொலைக்கு அவங்க மட்டுமா காரணம்? இது கொலைதான், இது தற்கொலை கிடையாது, இது கொலை. அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டி விட்டு வேறு வழியே இல்லாம அந்த பெண் தன் உயிரை மாச்சிக்கிறதுங்கிறது ஒரு கொலைக்கு சமானம் தான். அண்ட் சட்டமும் அப்படிதான் பாக்குது. இந்த மாதிரி டவுரி டெத்த வரதட்சணை கேட்டு பிசிக்கலா அபியூஸ் பண்றாரு. என்னங்க, இந்த பொண்ணு தன்னோட பெத்த தகப்பன் கிட்ட சொல்லிருக்கு, சொல்லாம இல்ல. பிசிக்கலா அபியூஸ் பண்றாரு, துன்புறுத்துறாரு உடல் ரீதியாக அப்படிங்கறத இது சொல்லிருக்கு. ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமாங்க? சும்மா கை வச்சாலே டொமஸ்டிக் அபியூஸ், இதுல வரதட்சணை கேட்டு துன்புறுத்துறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதுக்கு மேல அவங்க இன்லாஸ் எங்களுக்கு 100 கோடி பணம் கொடுக்கறேன்னு சொன்னான். நீ என்ன வெறும் 800 சவரன் நகையும் ஓல்வோ காரும், என்ன 800 சவரன் நகை ஓல்வோ காரு,
அதோட தான் இந்த பொண்ணை கட்டி கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய அளவுல பெரிய டாம்பிகமா கல்யாணத்தை நடத்தி பெரிய கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஊரை கூட்டி பண்ணிருக்காங்க. அந்த செலவு எல்லாம் கணக்குல இவங்களுக்கு தெரியல. 100 கோடி காசு இல்லையே. என்ன வியாபாரம் பண்ணிருக்காங்களா, பையன் வளர்த்தாங்களா, இல்லன்னா ஆடு மாடு வளர்த்தாங்களா, கடா வெட்டுறதுக்கு வித்துக்கிறதுக்கு, நல்ல கொழுக்க வளர்த்து வித்துறதுக்கா? ஆனா இந்த தற்கொலைக்கு அவங்க மட்டுமா காரணம்? அந்த பொண்ணு ஒவ்வொரு தரமும் தன்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்லும் பொழுதும், உற்றார் உறவினர் நண்பர்கள் கிட்ட சொல்லும் பொழுதும் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சாங்களாம். அம்மா நம்ம குடும்ப கௌரவம் போயிரும், நீங்க பொறுத்து போய்க்கோ, இப்படித்தான் இருக்கும். அது அந்த இதுல சொல்லுது, இப்படித்தான் இருக்கும், நீ தான் பொறுத்து போகணும், இதெல்லாம் இப்படித்தானே இருக்குது இவ காலம் காலமான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. பொறுத்து போன்னு எவங்க சொல்றது? தற்கொலை பண்றதுக்கு பதிலா அந்த பொண்ணு அந்த 3 பேரையும் கொளுத்திட்டு வந்திருந்தா கூட நான் வந்து கை தட்டி இருப்பேங்க. கொலை குற்றவாளியா இருந்தா கூட பரவாயில்ல, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டோம். கொடுக்க மாட்டாங்க தண்டனை. தற்காப்பின் பேரால் அவங்க வந்து இப்படி கொலைக்கு தள்ளப்பட்டாருன்னு சொல்லி குறைந்த தண்டனை தான் கொடுப்பாங்க. என்னை எரிக்க வந்தாங்க, நான் அவங்களை வந்து தற்காப்புக்காக அவங்களை நான் வந்து இது பண்ணிட்டேன், தாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா தண்டனை கூட குறைவுங்க. நீங்க என்னடான்னா பெத்த பொண்ணு கிட்ட போய் இப்படித்தான் இருக்கும் பொறுத்துக்கோங்க, குடும்ப கௌரவம். உங்க குடும்ப கௌரவம் எனக்கு நல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. எங்கேயோ போகட்டும் உங்க குடும்ப கௌரவம். இப்ப பொண்ணு போச்சு, திரும்பி வருமா? ரிதனியா போச்சு. குடும்பத்துல வந்து கௌரவத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கல்யாணம் பண்ணி கொடுங்க, கௌரவமா இருக்கும். இப்ப கௌரவம் தான், இதான் கௌரவமா? பெத்த பொண்ண ஒரு மிருகத்துக்கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு பாழுங்கிணத்துல விசாரிக்காம தள்ளுனது ஒரு தப்பு. ஏன்னா இவங்க வந்து டௌரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, பெரிய பணக்காரங்க வசதி படிச்சவங்க பெருசா பண்ணிருக்காங்க. அப்ப தோண வேணாம், ஏன் இவ்வளவு கேக்குறாங்கன்னு தோண வேணாம். உங்க பொண்ணு மேல என்ன ஏதாவது குறை இருக்கா? ரதி மாதிரி இருக்காங்க. நாளைக்கு இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த எப்படி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அவ்வளவு பொறுத்து போன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கு. எந்த காரணமா தான் இருக்கட்டுமேங்க, எந்த காரணமா தான் இருக்கட்டுமே, டௌரி கேக்குறதுங்கிறது சட்டப்படி குற்றம். வெக்கம் இல்ல? ஒரு குற்றவாளி, அந்த குற்றவாளி குடும்பத்துல நீ இருக்காதமா, வந்துருமா நீ அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம். ஒரு அப்ப இருக்கட்டும். 7 முறை அந்த பெண் முயற்சி பண்ணிருக்கு, அவங்க அப்பாவுடைய உதவியை நாடி இருக்கு. 7 மெசேஜ் அனுப்பிச்சிட்டு 7வது மெசேஜ்ல அப்பா, ஏன்னா அவங்க இதை அவமானமா பார்த்திருக்காங்க. இது ஒவ்வொரு தரமும் இந்த பொண்ணு வந்து அவங்கள நாடும் பொழுது, அவங்கள வந்து தன்னுடைய நிலையை சொல்லி அழும்போது அவங்க அதை வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா பார்த்திருக்காங்க. அதுதான் இந்த பொண்ணுடைய கடைசி வாக்குமூலத்துல தெரியுது. அந்த கடைசி ஆடியோ நோட்ல, இனிமே நான் உங்களுக்கு சுமையா இருக்க மாட்டேன்பா, இந்த வாட்டி நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. அதாவது இந்த 3 மாசத்துல அதுதான் தப்பு, அந்த பொண்ணுதான் தப்பு, அந்த பொண்ணுதான் தப்புன்னே பண்ணிருக்கிறாங்க. எல்லா சைடும் சரி, அவங்க என்ன வேணா சொல்லட்டுங்க, தப்புன்னு இவங்க எப்படிங்க சொல்லலாம்? பெற்றோர் வந்து அந்த பொண்ணு சொல்லுது, இந்த வாட்டி நான் எந்த தப்பும் பண்ணலப்பா, ஆனா இனிமே நான் உங்ககிட்ட வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு உயிரை மாச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ அழுவுறது வருத்தத்தினால அழுவலங்க, கையாலாகத்தனத்தினால அழுவுறேன். போன உசுரை திருப்பி கொண்டு வர முடியலையா? ஐயோ, ஒரு நிமிஷம் உங்க அப்பாவுக்கு 7 தடவை போன் பண்ணியே, ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டிருந்தா நாங்க 1000 பேர் கூடி இருப்போமே உன் கூட அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒண்ணுமில்ல, போலீஸ் கோயிலுக்கு போறேன்னு சொன்னியம்மா, அங்க இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாமேம்மா, போயிருந்தா இந்த நீதி கிடைச்சிருக்குமேம்மா. வேணாம், கோயிலுக்கு போறேன்னு சொன்னியம்மா, கோயில்ல போய் மனம் விட்டு 4 பேர் ஒருத்தர் கேட்கும்படி அந்த சாமி எதிர நீ அழுதிருந்தா அங்க கேட்டவங்க வந்து உனக்கு நல்ல புத்தி கொடுத்திருப்பாங்களேம்மா. இத கேட்டிருக்கிற மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்க பொண்ணு பெத்த மகனை விடுங்க. இந்த கேடுகெட்ட சமுதாயத்துல மகனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனா பெண்களுக்கு வந்து எவ்வளவு வந்து இவ்வளவு படிச்சவங்களுக்கு நடக்காது, பணக்காரங்களுக்கு நடக்காது அப்படின்னு நான் கூட நினைச்சேங்க. ஆனா இங்க இந்த வரதட்சணை அரக்கனும் இப்படிப்பட்ட ஒரு சீப் மென்டாலிட்டி, எவ்வளவு பணம் இருந்து அவங்க எவ்வளவு பிச்சைக்காரத்தனமா யோசிச்சிருக்காங்க. இல்ல அப்படி கூட சொல்லக்கூடாது, ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்க ஏதோ அவங்களுடைய பொருளாதார கஷ்டத்துக்காக எடுக்கிறாங்க. அவங்க தாட்டு பெரிய மனுஷத்தனமா இருக்குங்க. இவங்க வந்து ரொம்ப அல்பமா யோசிச்சுட்டாங்க. எவ்வளவு பணக்காரங்க பாருங்க அந்த கவின் குடும்பம். அவன் என்ன மொடமா? அவன் ஏதாவது அவனுக்கு வந்து எதுவும் கையால் ஆகாதா? அவனால சம்பாதிக்க துப்பு இல்லையா? அவனுக்கு பொண்டாட்டி கொண்டு வரதுலதான் அவங்க எல்லாம் வந்து வாழ்க்கை நடத்துற போறாங்களா?
இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்துல உங்க பொண்ணை நீங்க தெரியாம கொடுத்துட்டீங்கன்னா, எங்க வீட்ல இருக்குங்க. தவறான ஒரு திருமணத்துக்கு என்னுடைய தங்கச்சி முறைய கொடுத்துட்டோம். விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ வாமா பாத்துக்கலாம். நிறைய அங்கேயும் வந்து நிறைய பரிசுகள்லாம் கொடுத்து கோடிக்கணக்கான பரிசுகளை கொடுத்துதான் அந்த திருமணத்தை நடத்தினாங்க. அவங்களும் வந்து ஒரு டவுரி பேய். அவங்க கணக்குல செலவு பண்ணி தான் கல்யாணத்தை நடத்தினாங்க. அதுக்கெல்லாம் பார்க்க முடியாதுங்க. வாழ்க்கை பெருசா, பணம் பெருசா? உடனடியா வாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்கு. ஆனா அது சொல்லல. 6 மாசம் அந்த பொண்ணு சொல்லாம மறைச்சுக்கிட்டு இருந்தது. ஏன்னா நம்முடைய சமுதாயத்துல இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்றேன், இளம் பெண்களுக்கு சமுதாயத்துல நமக்கு என்ன சொல்லி வளர்க்குறாங்கன்னா, நம்ம வந்து பெண் என்றால் பூமாதேவி, பொறுத்து இருக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கணவரை மாத்த முயற்சி பண்ணணும். அன்பை செலுத்தி அந்த குடும்பத்தை நம்ம குடும்பமா பாத்துக்கணும். நம்ம வந்து ஒரு பிரிவினைக்கு காரணமா இருக்கக்கூடாதுன்னு பெண்களுக்கு சொல்றாங்க. அதே போல அம்மா அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டு நமக்கு திருமணம் பண்ணிருக்காங்க. அதை எந்த விதத்திலையும் வந்து சதிச்சிடக்கூடாது. அம்மா அப்பாவுக்கு தெரியாம கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் மைண்டுக்குள்ள ஏத்தி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமா அழிச்சிருங்க. 2025 நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்லை. திருமணம் கூட பண்ண தேவையில்லைங்க. யார் வேணா என்ன வேணா சொல்லட்டுங்க. நம்முடைய வாழ்க்கைய முதல்ல கவனிக்கணும். இன்னைக்கு வந்து சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். நம்முடைய வாழ்க்கைய நம்ம இன்னைக்கு வந்து சின்ன வயசுல விவரம் புரியாத வயசுல முறப்பையனுக்கு ஆத்த பொண்ணு கட்டி கொடுக்கிற காலம் கிடையாது. 18 வயசு முடிஞ்சாதான் திருமணம் அப்படிங்கறத அரசு மூலமாவே பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல சட்டம் இருக்கு. அதனால இன்னைக்கு பெண்களுமே வந்து படிச்சு 20 வயதுக்கு மேலதான் வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை யோசிக்கிறாங்க. நீங்க யோசிச்சு அந்த முடிவை நீங்க எடுங்க. அம்மா அப்பாவுக்காக பாத்தீங்கன்னா, நாளைக்கு சரி அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வேற ஒரு வகையில அந்த தீர்வு இருக்கு. இன்னைக்கு டவுரி டெத் எல்லாம் வந்து நான் இமிடியட் அஃபென்ஸ். உள்ள போனா வெளியவே வர முடியாது. அவங்களுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஆயுள் தண்டனை நிறைய கேஸ்ல கிடைக்குது. அதனால இது இன்னும் சொல்ல போனா ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு மரணத்துக்காக சொல்லல. வாயை திறந்து வர அப்படின்னு ஆரம்பிச்சாலே அவங்க வர முடியாத இடத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. சோ சட்ட ரீதியா ரொம்ப இன்ஃபேக்ட் விவாகரத்து கேஸ்ல எல்லாம் உடனடியா விவாகரத்து கிடைக்கணும்னா டொமஸ்டிக் அபியூஸ் கேஸே சேர்ந்து போடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சட்ட பிரிவு அது. நீங்க வந்து பெண்கள் முதல்ல திருமணம் செய்யும் பொழுது யோசிச்சு செய்யுங்க. 2வது, திருமணம் ஏதோ ஒரு வகையில தவறுன்னு தெரிஞ்சா உடனடியா யோசிக்காதீங்க. இத வந்து நம்ம அப்பாவுக்காக அம்மாவுக்காக நாளைக்கு பிறக்க யாருக்காகவும் யோசிக்காத, உங்களுக்காக யோசிங்க. உடனடியாக உங்களுக்கு ஆபத்து இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தப்பிச்சிடுங்க. ஆபத்துனா உடனே கொலை மிரட்டல் தான் ஆபத்து கிடையாது. டெய்லி கேஸ்லைட் பண்ணி டெய்லி மென்டல் டார்ச்சர் கொடுக்கறது, பைத்தியம் அடிக்கிறது கூட ஆபத்து தான். உங்களுடைய சுயத்துக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அச்சுறுத்தல் இருக்கும் பட்சத்தில் அங்கிருந்து இம்மிடியேட்டா ஒரே ஒரு போன் கால் அடிச்சா போதும். ஜஸ்ட் ஒன் போன் கால்ல உங்களுக்கான சட்ட ரீதியான பாதுகாப்பு நம்முடைய இந்திய அரசாங்கம் தருது. எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. எதுவும் இல்ல அங்கெல்லாம் இல்லைன்னா ரகசியமா கலாட்டாவுக்கோ கஸ்தூரிக்கோ தகவல் சொல்லுங்க. உங்களுக்கான பாதுகாப்பை நம்ம பண்றோம். தற்கொலை தீர்வு இல்ல. ஒரு 27 பெண், அந்த பெண் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டது வந்து மிக தவறான முடிவு. அந்த பெண் கோயிலுக்கு கார்ல தானே அந்த பெண் கோயிலுக்கு போயிருக்கு. வசதி படைத்த ஒரு பெண், படிச்ச பொண்ணு இப்படி பண்ணலாமா? அந்த பெண் வெளியே வந்து அந்த பெண்ணுக்கு மைண்ட் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அந்த மைண்ட்ல வந்து எங்க போனாலும் தனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்காதுங்கிற அளவுக்கு அவங்க பிறந்த வீட்டுல பண்ணிட்டாங்க. இல்ல இதுல நீங்க சொன்ன மாதிரி சொசைட்டி அந்தஸ்து இந்த மாதிரியான ஒரு பார்வை அப்படின்றதுமே நம்ம பேச வேண்டியது. நீங்க அதை பேசியிருந்தீங்க. இன்னொன்னு இருக்கு. இப்ப இந்த பெண்ணை வச்சிடலாம் மேடம். பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினர் ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்றதுலயே வந்து சோட போயிடுறாங்களா? அதை எப்படி அணுகணும்? நீங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு விதத்துல மாற்று வழியில ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தாங்கன்னா கூட இந்த முடிவை தவிர்த்திருக்கலாம். அப்ப அப்படி சிந்திக்க தவறிடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்லங்க, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அப்பா பேச்சை தட்டக்கூடாது அம்மா பேச்சை தட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு தவறான முடிவுக்கு போயிருச்சு. சில சமயம் ரொம்ப நல்லவங்களா கூட இருக்க கூடாதுங்க. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். தாய் தந்தை நம்முடைய நல்லதுக்காக தான் சொல்றாங்க, ஓகே. பட் அவங்க வந்து நமக்கு முன்னாடி பிறந்ததுனாலேயே அவங்க எல்லா நேரத்திலையும் சரியான முடிவை எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது.
நமக்கு நடக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த பொண்ணு பட்டும் படாம சொல்லி இருக்கலாம், என்னவோ தெரியல. இந்த கேஸ்ல எனக்கு தெரியல. மற்றவங்களுக்கு நான் சொல்றது இது பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, இது நம்முடைய மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது பெண்களா பிறந்தா எல்லாரும் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி போச்சு. இன்றைக்கும் இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்குங்கிறதே அதிர்ச்சியா இருக்கு. அதனால்தான் நான் மறுபடியும் சொல்றேன், தற்கொலை இதுக்கு தீர்வு கிடையாது. அந்த பெண் வெளியே மத்தவங்களுக்காக போராடி, தன்னை போன்று மத்தவங்களுக்காக போராடி இருந்தா சமுதாய மாற்றம் வந்திருக்கும். அநியாயமா செத்து போச்சு. நீங்க யாருமே கேட்டுக்கிட்டு இருக்கிற யாருமே அதை செய்யாதீங்க. எதுக்கு சாவணும்ன்ற நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், முடிஞ்சா 4 பேரை போட்டு தள்ளுங்க. நீங்க ஏங்க சாவணும்? என்ன தப்பு பண்ணோம்னு? வரதட்சணை கேட்டது குற்றவாளி, அந்த குற்றத்துக்கு வேணா தண்டனை கொடுத்துக்கோங்க. நம்ம ஏன் உயிரை விடணும்? இந்த விஷயத்துல அந்த பொண்ணு அவங்கள தெளிவா மாட்டி விட்டுட்டு போயிருக்கு. இல்லனா அந்த கடங்கார கிராதகன் இன்னொரு கல்யாணம் பண்ணி இன்னொரு கலெக்ஷன் பார்த்திருப்பான். எனிஹவ், உயிர் நீத்த ஹிருதன்யாவுக்கு நம்முடைய மனமார்ந்த அஞ்சலிகள். ஓகே மேடம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸை இனி வரக்கூடியவங்களாவது அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதலை உண்டு செய்யுன்றது நம்புகிறோம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு. இது மாதிரியான விஷயங்களில் எந்த அளவுக்கு இந்த தண்டனை கடுமையாக இருக்கணுன்றது பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு கிட்டத்தட்ட ஆயுள் தண்டனை அப்படின்றது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு உயிர் போகுதுங்கும் போது அது இன்னும் எவ்வளவு கடுமையாக மாறணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப சரியான கேள்வி. நிர்பயாவுக்காக நாம போராடணும், ஹிருதன்யாவுக்காகவும் போராடணும். நிர்பயாவுக்கு சீரழிச்ச குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைச்சதோ அதற்கு கொஞ்சமும் குறையாத ஒரு குற்றம் தான் இது. நிர்பயாவுக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பாலியல் வன்முறை, ஒரு குரூரமான ஒரு கூட்டு பலாத்காரம் நடந்துச்சு. இங்கேயும் கூண்டா சேர்ந்துகிட்டு மொத்தமா 3 பேரு, அதுக்கு மேல எத்தனை பேர் தெரியல, ஆனா 3 பேரு சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சாகடிச்சிருக்கிறாங்க. இது நிர்பயா குற்றத்துக்கு எந்த விதத்திலும் குறையாத குற்றம் ஹிருதன்யா குற்றம் என்பதால் ஹிருதன்யா பெயரால் இதுவரை டவுரி டெத்ஸுக்கு, டவுரி சம்பந்தப்பட்ட அராஜகங்களுக்கு, குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஆயுள் தண்டனை தான் கொடுப்பாங்க. இதுல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் 3 மாதம் கொடுங்கோல் கொடுமை செய்த அத கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த 3 பேருக்கும் டைம்ல ரொம்ப வேஸ்ட் பண்ணாம, மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் விரயமாக்காம உடனடியா இவங்களை மரண தண்டனை கொடுத்து அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் பண்ணி அத ஹிருதன்யா பேர்ல அரசாங்கம் பெண்களுக்கான உதவி மையம் உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமா மேடம், ரொம்ப தெளிவான ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்கீங்க. இப்படி நடந்ததுன்னா நிச்சயமா இன்னொருத்தர் இப்படி பாதிக்கப்பட மாட்டாங்கன்றதுக்கு அது ஒரு நல்ல பாடமா இருக்கும். பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. உங்கள் பாரம்பரிய பண்டங்களை ஆலடி பட்டியானுடன் சுவையுங்கள். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் 60க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.